வெளியில வந்து பார்த்தா பைக்கான் சார் 2 கிராம் வாங்கினது பைக் 1 லட்சம் ரூபாய் பைக்கை காணும். ஒரு பிளாக் ஏறி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ போலீஸ் மாசத்துக்கு வந்து பைக்கை விட்டு அது ஒரு இடத்துல வச்சுருக்கான். எங்க அம்மாவுக்கு அவசரமாக உடம்பு சரியில்லை, நான் இந்த பைக்கை எடுத்துட்டு போனேன், தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க, சந்திரமுகி படத்துக்கு 3 டிக்கெட் புக் பண்ணேன், அந்த டிக்கெட்டை இந்த பைக்கில் வச்சிருக்கேன், தயவு செய்து நீங்க என்னை மன்னிச்சிடணும், என்னுடைய சார்பா நீங்க அந்த படத்தை போய் பார்க்கணும்னு எழுதியிருக்கேன் சார். அருமையான மனுஷன், ஏதோ தெரியாம சொல்லிட்டானே கொண்டாடி பிள்ளைய கூட்டிட்டு 3 பேரும் சந்திரமுகி படத்துக்கு போயிருக்காங்க. சந்திரமுகி படம் பார்த்து வீட்டுக்கு வந்து வீட்டுல கதவு வந்தா கதவு நகராங்க, வீட்டுக்குள்ள போய் பீரோ வந்தா பீரோ அவன் 3 டிக்கெட்டை வச்சு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் ஆட்டம் போயிட்டான் சார். சத்தியமா நடந்தது தெரியது சாமி சொல்லியிருக்காங்க. உண்மையை சொன்னா இன்னைக்கு வணிகத்தின் பேரால் ஆசை பிரபாகமாகி இன்னைக்கு நாம் நம்மையே இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் தான் உலகத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது, ஒரு காலத்தில் மனிதர்களை மனிதர்களாக பார்த்தோம், இன்னைக்கு மனிதர்களாக பார்க்கல, அவர்களையும் பொருளாக பார்க்கிற கொடுமை நம்ம நாட்டில் நடந்தது. உண்மைதானே? அவரையும் பொருளாக ஒரு காலத்தை கேட்டு என்ன சார் சொன்னா, உங்க மாமா, உங்க சித்தப்பா, உங்க அண்ணன் அப்படி அறிமுகப்படுத்தாங்க. இப்ப அப்படி இல்லை, இது பிரிச்சு உண்டான வாங்கினது டிவி, இது காரு அப்படின்னு பொருட்களாக அறிமுகப்படுத்துகிற காலம் வந்துவிட்டதுனால இன்னைக்கு சூழல்ல மனிதம் பண்டிகைகளை வளர்த்து வருவது மனிதம் அல்ல, வணிகமே 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 என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்டவர்கள் ஊர்ல வாழ்ந்த தாய்மான சுவாமி. தாய்மானவன் ஏன் பேர் வந்துச்சுனாக்கா இங்க இருக்கக்கூடிய மலைக்கோடு இருக்கக்கூடிய சாமி தாய்மான சுவாமி. அந்த காலத்திலேயே இறைவன் ஒரு பெண்ணாக வந்து நாயகிக்கு அப்பால் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துக்காக ஒரு பெண் உதவில சிவபெருமான் இந்த பெண்மணியை கவனிப்பதற்கு ஆளுநை அந்த பெண்மணியை தாயார் இறைவனோட வேண்ட ஒரு எங்கிருந்தோ ஒரு பெண்மணி, அது அவரே வந்தாரா இறைவனே வந்ததாக சொல்கிறார். அவரே தாயாக வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததனால் தாய்மானவர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய பேரு தான் தாய்மான சுவாமிக்கு அவங்க வெளியே பெரிய அப்பா சொந்த ஊர் வேளாண்மை. அந்த தாய்மான சுவாமிக்கு ஒரு அற்புதமான பாட்டு இலக்கியம் காகம் உறவு கலந்து உள்ள கட்டி பெருவெண்ணம் பொங்கித்தலுக்கு பூரணமாய் ஏகவுருவாய் கிடக்குது ஐயோ இன்புக்கிட நாம் எடுத்ததேக வீழும் புசிப்பதற்கு சேரவாரும் ஜலத்திரியே என்று அழைத்தவர் தாய்மானவர். என்ன பொருள் பாருங்களா, எப்படி அழைக்கிறார்கள்? காக்கைய பாரியார் உறவு கலந்து உண்ண கட்டி, ஒரு காக்கா சாமானியமா உண்டு தன்னுடைய இனத்தை அழைத்து ஒன்று சேர்த்து உண்டுகிறது. அதை போல அகட்டாக சிவகோவென்னும் பெருவெள்ளம் பொங்கி திரும்பி பூரணமாய் ஏகவுருவாய் கிடக்குது. எல்லாம் பார்க்கின்ற எல்லாருடைய உறவும் சிவமயமாய் காட்சியளிக்கின்றன. எல்லா உயிரினங்களும் சிவமயமாய் எறும்பு வழிபட்ட தலைமை எறும்பு திருவெரும்பூர், எறும்பு முதல் யானை திருவாளைக்காக யானை இறைவனை வழிபட்ட அந்த தலம் என்கிறார்கள். எறும்பு முதல் யானை வரை அந்த சிவனை வழிபட்டு இருக்கிறார்கள் என்றால் அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் நீக்க வர நிறைந்திருக்கிறார் என்கின்ற கருத்தை தாய்மானவர் சுவாமிகள் சொல்கிறார். அகண்டாகார சிவகோவனை பெருவெள்ளம் பொங்கித்தலுக்கு பூரணமாய் ஏகவுருவாய் கிடைக்குது. இந்த இழுத்ததே விழுவதற்கும் இந்த ஜென்மத்திலேயே நாம் பணமா போறதுக்கு முன்னாடியே அதை அனுபவிக்க வேண்டும். வாருங்கள் ஜெகத்திலே அழைக்கிறார் என்கின்ற ஒரு மனிதம் எந்த அளவிற்கு சென்றிருக்கிறது, உச்சத்தை கொண்டிருக்கிறது தாய்மான சுவாமிகள் பாட்டில். எல்லா உயிர்களும் முன்னுக்கு இருப்பதுமே என்னால் வேறொரு அறியே படாத கொடுத்து போச்சு. அற்புதங்க. இன்றைக்கு இந்த பண்டிகையில வணிகம் தான் மேலோங்கி இருக்கிறது என்பதை அழகாக நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்வதற்காக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நம்பிலிருந்து சிவசங்கரி வருகிறார். வளர்த்த கிடைக்கிறது. கைக்கு தானக்கே நடந்தது கொஞ்சம் டைட் பண்ண முடியும்.
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தில் வாழக்கூடிய புதியும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் பெருமைப்படுகின்றேன். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து வந்தவங்களை பார்த்தா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, டெல்லி ஜேஎன் யூனிவர்சிட்டியில வணிகம் படிச்சு எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கால்மார்க்ஸுடைய பொருளாதார தத்துவங்கள் எல்லாத்தையும் ஒரே மிக்சியில போட்டு கரைச்சி குடிச்சு வந்த மாதிரி எங்க அண்ணன் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே, மனிதம் விழாமல் இருப்பதற்கு தான் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. நீங்க வந்து ₹1 ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறத வியாபாரமா பார்க்கலாம். ஆனா அந்த ₹1 பின்னாடி 1000 உயிர்கள் வாழுகிறது. அந்த ஒரு பொருளை தயாரிப்பதற்கு பின்னால் 1000 உயிர்களின் பிழைப்பு இருக்கிறது. அதுதான் மனிதம்னு நாங்க இங்க பேச வந்திருக்கோம் நடுவர்களே. அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, பண்டிகைன்னு ஒண்ணு வந்துடக்கூடாது, அதுவும் அச்சய திருதின்னு ஒண்ணு வந்துடக்கூடாது. நாங்க வாங்குறீங்க, சேலை வாங்குறீங்க, பட்டு வாங்குறீங்க, நட்டு வாங்குறீங்க, பாத்திரம் வாங்குறீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வாங்கலைன்னா கடை வச்சிருக்கவங்களாம் ஏமாந்து போயிட மாட்டாங்க. அப்ப கடை வச்சிருக்கவங்களாம் எப்படி பிழைக்கிறது? இது எவ்வளவு பெரிய உயரிய சிந்தனை தெரியுமா? வெளில போய் சொல்லிக்க மாட்டானா, என் புருஷன் எனக்கு நகை வாங்கி கொடுத்தான், என் புருஷன் எனக்கு பட்டு வாங்கி கொடுத்தான். இது உங்களுக்கு பெருமை இல்லையா நடுவர்களே? நடுவர்களே, சமீபத்துல கிறிஸ்துமஸ் திருநாள்னு ஒன்று போச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்துமஸ்னாலே நமக்கெல்லாம் பெருசா ஞாபகம் வருது கேக்கு தான் நம்ம நண்பர்களுக்கு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு. ஆனா கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே வெள்ள தாடி ஒன்று வச்சுக்கிட்டு நல்லா அந்த ரெயின்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை கதாபாத்திரம் வந்து போ 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 அப்படின்னு வீதிகள் எல்லாம் உலாவதா குழந்தைகள் வந்து கற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கற்பனை கதாபாத்திரம் மனிதத்தோட எவ்வளவு பெரிய குறியீடு தெரியுமா? துருக்கி தேசத்துல புனித செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற பாதிரியார் என்ன பண்ணாருன்னா, கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் அந்த பண்டிகையை கொண்டாட முடியாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி வேடம் போட்டு பரிசு பொருட்களையும் இனிப்புகளையும் வழங்குவதற்காக அந்த கிறிஸ்துமஸ் தாத்தான்ற கதாபாத்திரம் உருவாச்சு நடுவர்களே. அந்த ஈகை பண்பை கொண்டாடிய அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை தான் இன்று இறைவனுக்கு நிகராக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது மனிதனுடைய சிறப்பு இல்லையா? நடுவர்களே, மனிதம் அப்படின்றது மதங்களை கடந்தது, சமயத்தை கடந்தது. அது ஒவ்வொரு பண்டிகையிலையுமே வெளிப்படுதுன்னு தான் நடுவர்களே நான் சொல்லுவேன். ஏன் நம்ம ஊர் மாரியாத்தா கோவில்ல அக்னி சட்டி எடுத்து ஆக்ரோஷமா ஆடி வரும்பொழுது மசூதியில ஜமாத்துல இருந்து வந்துட்டு அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறத நம்ம பார்க்கலையா? ஏன் நம்ம மாதா கோவில் சந்தனக்கூடு விழா வரும் பொழுது இதே மாரியாத்தா கோவில்ல இருந்து போய் தீபாவளி காமிக்கிறத நம்ம பார்க்கலையா? ஏன் நடுவர்களே, இதே திருச்சியில தன்னுடைய பக்தை, அதாவது இஸ்லாமிய பக்தைக்காக இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் கைது சேவை நடத்தி கொண்டிருக்கிறாரே. பல்லாயிரம் ஆண்டுகாலமாக நம்ம ஸ்ரீரங்கத்துல கைது சேவை ஒன்று போயிட்டு இருக்குது. மதங்களை கடந்து சமயத்தை கடந்து அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய மனிதம் இல்லையா? ஏன்னா பண்டிகைக்கு லீவ் உள்ளதே மிகப்பெரிய மனித கோட்பாடு தாங்க. அதான் நீங்களும் சொன்னீங்க, பண்டிகைக்கு லீவ் உள்ளதே மிகப்பெரிய மனிதநேய கோட்பாடு தான். காலமா அந்த மேனேஜர் மூஞ்சியை பார்த்து என்ன பார்ப்பாங்க, அரசு விடுமுறை தினங்கள் எத்தனை வருது, அது தீபாவளி எப்போ வருது, பொங்கல் எப்போ வருது, ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருது, ஞாயிற்றுக்கிழமை வருதா, கொஞ்சம் இல்ல எல்லாம் டிக்கெட் சொல்லுவா அப்படின்னாக்கா இல்ல முடியும். அதுவே மிகப்பெரிய மனிதநேய செயல்பாடு தான் நடுவர்களே. அதுவும் அலுவலகத்துல வேலை பார்க்கணும்னா எப்படி இருக்குன்னா, இங்கிட்டு திரும்பினாலும் முடியாதவன் தான் இருப்பான், அங்கிட்டு திரும்பினாலும் நம்ம போட்டு விடவன் தான் இருப்பான். அப்படி சொன்னாலும் நம்ம மேனேஜர் தொங்கிக்கிட்டே நடப்போம். நீங்க எங்க வேலை செய்வீங்க? அனுபவப்பட்டவர்கள் இல்ல, நான் வேலை பார்த்து முடிச்சுட்டு திரும்பி படிக்க போயிட்டேன் நடுவர்களே. நல்லது நல்லதுமா. சரி சரி. இந்த